அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையம் அதோடைய இயக்குனர் ஜோசப் கென்ட் ட்ரம்புக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர். அவர் ரிசைன் பண்ணிருக்காரு. என்னுடைய மனசாட்சிப்படி நான் இனிமே இந்த போரை ஆதரிக்க முடியாது. பெரிய ஒரு பக்க கடிதம் அது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு அவங்களால எந்த ஆபத்தும் இப்போதைக்கு கிடையாது, ஏன் இந்த போரை நம்ம தொடங்கணும் அப்படின்னு தெளிவா தெரியுது. இஸ்ரேலுடைய அழுத்தம் காரணமாகவும் அமெரிக்கால இருக்கிற அவங்களுடைய பவர்ஃபுல்லான லாபி காரணமாகவும் தான் அந்த போரை நம்ம நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு வர்றாரு. இப்ப இருக்கிற ஆட்சியில இஸ்ரேல் இருக்கிற உயர் அதிகாரிகள், அமெரிக்க ஊடகத்தில் இருக்கிற செல்வாக்கு படைத்தவர்கள் ஒரு தவறான தகவல் அந்த பிரச்சாரத்தை இங்க கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான் முதன்மை அப்படின்ற நிலைப்பாட்டுல ட்ரம்ப் இருந்தாரு. அதையே இவங்க கெடுத்துட்டு வாருக்கு ஆதரவான ஒரு நிலைமையை இங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க விரைவா இறங்குனீங்கன்னா நீங்க சீக்கிரம் வெற்றி பெற்ற முடியும், இப்ப நீங்க தாக்குதல் நடத்துங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவரை அந்த போருக்குள்ள இழுத்து விட்டுருக்காங்க. அது எல்லாமே பொய். அமெரிக்க வீரர்கள் அந்த போருக்காக பலியாகிறத நான் விரும்பல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் யாராவது நாளைக்கு ஆன்டி அமெரிக்கன், அமெரிக்க விரோதி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால அதுக்கு அவரே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, 11 முறை நான் போர்ல இருந்திருக்கேன், அதே மாதிரி என்னுடைய மனைவி ஷானன் அவங்கள போர்ல நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையை இந்த மாதிரி ஒரு போருக்கு அனுப்புறத நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போர் என்ன மாதிரி போர் அப்படின்னு சொல்றாருன்னா, அமெரிக்க மக்களுக்கு எந்த வித பலனும் கொடுக்காத ஒரு வாரு, அமெரிக்கர்கள் இறக்குறதுக்கு எந்த ஒரு நீதியும் இதுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிருக்காரு. அது மாதிரி அவர் 2 வாய்ப்பு சொல்றாரு. ஒன்னு இதை நீ திருப்பி கொண்டு போலாம், ட்ரம்புக்கே அந்த கடிதம் எழுதியிருக்காரு, திருப்பி கொண்டு போயிட்டு சரியான பாதையில நாட்டை நடத்தலாம், இன்னும் வழுக்கி விடுற மாதிரியான வேலையில செஞ்சுட்டு இன்னும் ஒரு மோசமான நிலையில நாடை கொண்டு போய் நீங்க சேர்க்கலாம். இந்த 2 தான் உங்களுக்கு இருக்கு, உங்கள்ட்ட தான் முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்புக்கு ஒரு காட்டமான கடிதம் எழுதி ரிசைன் பண்ணியிருக்காரு.